இல்லை பேசிக்கிட்டே. ஸோ நைஸ் ரோஸ் வி ஆர் ஹேவிங். ஸோ அவங்க வித் 80 rupees 70 ரூபான்னு கொடுத்தாங்க. 300 ரூபா இது. 75 150 300 rupees ஐ யூஸ் டு பை. ஏதோ ஒன்று வந்து 80 ரூபா சொன்னாங்க, நான் 75 ரூபா சொன்னேன். அப்போ 2 வந்து 150, 4 வந்து 300. வெரி நைஸ். இன்னொரு அண்ணன்னா இதில் 50 ரூபான்னு கொடுப்போம், ஆனால் காணலை. एक 75 रुपये 2 150 है, 4 तो 300 हो गया. 2 150 150 சொல்லுவாங்க. அப்போ 150 150 300 300 रुपया 2 जोड़ी. जोड़ी मंजे कुरीचा सिमिलर फिगर. ஒன்று சின்னது பெருசு வந்து ஒரே போல் இருக்குது. एक ऐसे रहता है ऐसा रहता है, इसका ऐसा. So I'm going to present a flower. So this is the roja flower. Nehru mama like this, all God like this, all லேடிஸ் லைக் திஸ் ஃப்ளவர். நேரு மாமாவுக்கு பிடிக்கும், லேடிஸுக்கு பிடிக்கும். சைடில் வச்சோன்னா சூப்பர் ஃபிகராக இருக்கும். சைடு மேலே எங்கே தச்சு லைக்கங்க சேஸ்ட்டு. ஆனால் மராட்டி தெரியுமாண்ணே? தெரியுமா? மராட்டி கரெக்டாக பேசுனான்னு பாக்கியா என்ன? என்ன நான் சொல்லுவேன் முதல்ல இங்கிலீஷில் சொல்லுவேன் கேளு. இங்கிலீஷ் தெரியுமா உனக்கு? நீ எத்தனை வரைக்கும் படித்த? அப்போ கொஞ்சம் நான் சொன்னால் உனக்கு புரிய தெரியும். நான் லோ லெவல் இங்கிலீஷ் தான் பேசுவேன். ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் சொல்லி தமிழ் ஹிந்தி அப்புறம் மராட்டியில் சொல்லுவேன். புரிஞ்சுட்டா? மராட்டி கரெக்டாக சொல்லுதானான்னு கேளு. என்ன சில வார்த்தைகள் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இடையில இல்லை தெரியாதெல்லாம் ஹிந்தியில் சொல்லிடுவேன். மராட்டி தெரியலன்னு வச்சுக்கோ. இப்போ பாருங்க ரோஜா பற்றி என்னெல்லாம் சொல்கிறேன் கேளு. என்ன ரோஸ் ஸ்டோன் அணிகாட்டி கீப்பிட்டு இந்த கல்லை எடுத்து அதை வச்சு வைக்கணும். ஸோ எடுக்கும்போது ஸ்டோன் அணிகாட்டி கீப்பிட்டு ஒன்றா அப்போ another like this you have to use the best out of waste. You can give it nice mezan, you have to use it. அழகாக வேலை பார்க்காங்க. இப்போ அங்கே போனேன்னா இப்போ யூடியூப்பில் போட்டாலும் யாரும் கூப்பிட மாட்டாங்களா? என்ன அழகாக வேலை பார்க்க இந்த வேலையும். எத்தனை வேலை உனக்கு அந்த வேலை தான் பிடிக்கும் என்னண்ணே? வச்சு உனக்கு சம்பளமும் கூட இல்லை. 20 உன்னைய நம்பி விடுதாங்களானே. லட்சக்கணக்கில் வைக்கன்னா சிலவே ஏமாத்திருந்தாம்ல. அப்படி நம்பிக்கையான ஆள் கிடைக்கணும்ல. சொல்லு. குஜராத்திக்காரன் அதுவும் பையாக்காரன் கஞ்சான், எவனையும் நம்ப மாட்டான். அவன் குஜராத்துக்காரன் தான் வைப்பான். நீ நேர்மையாக இருக்க போய் தானே நீ வச்சுருக்கோம். நேர்மையை நான் பார்த்தோம்ல. 8000 எடுக்க நீ எடுக்கக்கூட இல்லைல்ல. சொல்லு. நீ அங்கே 4 லட்சம் 5 லட்சம் புலவங்கி நம்பிக்கையாக இருக்க போய் தானே இங்கே எடுக்க தோணலை உனக்கு. என்ன மற்ற பையனை பாரு எத்தனை பேர் சட்டியை தூக்கிட்டு போயிருக்கேன், எத்தனை சிமெண்டு, எத்தனை அங்கோடி இன்னொரு ஆளை வச்சு இங்கோடி மண்ணெல்லி அங்கே போட்டுருவான். புரியுதா? அப்படி இருக்க இடத்துல எத்தனை பேர் கலான்ட்ருக்கான் தெரியுமா என் வீட்டில். இங்கே இருந்து அந்த கல்லை தூக்கி அங்கே போடுவான், அங்கேருந்து சிமெண்டை தூக்கி போட. நீ நல்லவேனே. உனக்கு நீ ஊருக்கு போகிறக்குள்ள சொல்லு, உனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தாரேன். என்ன அங்கே என்ன ட்ரெஸ் போடுவேன்? டவுசர் தான் போடுவியோ? சரி, இதே போல் உனக்கு வேறு கலரில் பொங்கலுக்கு இதே போல் ஒரு பனியனும் உனக்கு டவுசர் எடுத்து வந்துடுது. என்ன நீ அங்கே போய் போட்டுக்கோ. இங்கே இன்னும் கடையில் இருக்கும்ல பாப்பாங்குளத்துக்கு இருக்குல்ல. நீ வா, உனக்கு நான் எடுத்தாரேன். என்ன பொங்கலுக்கு போட்டுக்கோ. பொங்கலுக்கு இங்கே தானே இருப்பேன். சரி நீ சொல்லு. நான் கொத்தனார் வேலை பார்த்தேன், எனக்கு கையாளி சம்பளம் தான் கொடுத்தேன். அதனால் எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன். நான் வந்து 8000 வச்சுருந்தேன். பிள்ளைகள்கிட்ட சொல்லு, நான் களை வாங்கலை. அதனால் அவள் சந்தோஷமாக நான் கொத்தனார் வரல, நான் கொத்தனார் வேலை பார்த்தேன், அதனால் அவள் சந்தோஷமாக எனக்கு எடுத்து கொடுத்தேன். என் கூட பிறந்த பிறவி எனக்கு அப்படி சொல்லிடு. என்ன அப்படி சொல்லுன்னே. சரியா? நான் வஞ்சகம் இல்லாமல் வேலை பார்த்தேன். அவள் 8000 வச்சுருந்தா. அவளுக்கு தூக்க முடியலை, ஆக்சிடெண்ட்டு. நான் தான் எல்லாம் தூக்கி வச்சேன் தண்ணியை. அது வந்து எனக்கு களவாங்கலை, அதனால் எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா. இப்படி களவாங்காதவன் யாரும் கிடையாது, மற்றவங்களாம் வந்து களவாம்பான். சரியா? அப்படி சொல்லு. என்ன யாரும் கேட்ட அப்புறம் யாரும் என்னமும் தப்பாக நினச்சிடக்கூடாது. என் கூட பிறந்த பிறவி கணக்கா பைசா வச்சுருந்தேன், களவாங்கலை. நான் வந்து அழகாக வேலை பார்க்கேன். என் வேலையை பார்த்துட்டு என் பைசா 8000 வச்சுருந்தேன். தண்ணி பிடிக்க சொன்னால் நான் ஒரு பைசா எடுக்கலைன்னு தான் எனக்கு 3 தடவை காப்பி வாங்கி கொடுத்து எனக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா. நான் கொத்தனார் வேலை பார்த்தேன். அப்படி சொல்லு. என்ன அப்படி சொல்லிடுண்ணே. சரி, அப்படி சொல்லிடு. அல்லது வேறு தப்பாக சொல்லிடுவாங்க எவனும். சரியா? உனக்கு நான் எடுத்து வந்துடு.